அதிகடவு அவிநாசி திட்டத்துல அந்த படம் இல்லைன்னு சொல்லி அதை ஆரம்பிச்சு அது பெரிய பிரச்சனையா மாறி, அதாவதுங்க, அத்திக்கடவு அவிநாசி திட்டம்ன்றது வரையறுக்கப்பட்ட, அங்கேயே தான் அந்த பம்புலாம் இருந்து அங்க உற்பத்தி தண்ணி வருது. அது போயிட்டே இருக்கு. ஈரோடு மாவட்டம் அது இதுன்னு அத்திக்கடவு வரைக்கும் அப்படியே போய் சுத்தி சுத்தி போகுது தண்ணி. அந்த செங்கோட்டையன் அவர்களை புறக்கணிக்க வேண்டும் என்பதற்காகவே கொண்டு போய் திருப்பூர் மாவட்டத்துல, இந்த மாவட்டம் அந்த மாவட்டம் எட்ஜில் கொண்டு போய் வச்சு புறக்கணிச்சு அவமானப்படுத்தி எவ்வளவு பண்ணுமோ அவ்வளவும் பண்ணிட்டாங்க. எங்கேயாவது ஸ்டடியா பேசினாரா? செங்கோட்டையன் கவனிச்சிங்களா நீங்க? ஏதாவது பேசியிருக்காரா? நடுவில் ஒரு வார்த்தையை விட்டார் சூப்பரா. அவரு இவ்வளவு பேர்ன் ஆகுது, எரியுது, இந்த பிரச்சனை பிடிச்சிட்டு எரியும் போது நடுவில் சொல்றாரு மார்ஷல் அவரு, என்கிட்ட இருந்து பெருசா இதாக எதிர்பார்த்து ஏதோ நடக்கலாம் நீங்க எல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம், என்கிட்ட இருந்து ஒன்றும் நடக்காது அப்படின்னு தலையை பண்ணிட்டு அப்படி சிரிச்சுக்கிட்டே ஓட்டாரு. அப்பயே நான் சொல்லிட்டேன், இவர்கிட்ட இருந்து ஒன்றும் நடக்காது, இவரால் ஒன்றும் முடியாது, செய்யவும் மாட்டாருங்க. நான் எல்லாம் பேசி பார்த்தாச்சு. இவருக்கு என்னங்க வேணும் அரசியல்ல? தலைமை கழகத்தில் உயர்ந்த பதவியில் இருந்துட்டார், துணை பொதுச் செயலாளர் வரைக்கும். அம்மாவுக்கு ரூட் போட்டு வழி காமிச்சார். அம்மா தான் எல்லாத்துக்கும் வழி காமிப்பாங்க. அம்மா ரூட்டுக்கே வழி காமிச்சாரு. அம்மாட்ட அன்பா வச்சிருந்தாங்க. அம்மா சின்னம்மா வந்தோடனே ஒரு அமைச்சர் பண்ணாங்க ஜெயிலில் உட்காந்துக்கிட்டே, சசிகலான்ற சின்னம்மா. இவ்வளவும் அவர் வாழ்க்கையில் எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டாரு, எல்லா பதவியிலும் இருந்துட்டார், தோற்கவே இல்லை. இனிமேல் என்ன வேணும்? இனிமேல்லாம் நீங்க ஆசைப்படாதீங்க. நீங்க ஜெயிக்கணும்னா முடியாது, நான் ஓப்பனா சொல்றேன். உங்களுக்கு முதல்ல சீட்டும் தரமாட்டார் அவரு.